இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், என்ன இது? எங்கேயாவது கீழே விழுந்துட்டீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? என்னடா கிண்டலா? யோ, எவனோ ஒருத்தன் ஸ்டேஷன் உள்ளே பூந்து என்ன அடிச்சுட்டு போயிட்டாயா? யாரு? பாத்தியா? இங்க யாரும் வரலையே சார், நான் இங்க தானே இருக்கேன். அப்ப யாரு? நீதான் என்ன அடிச்சியா? சார், நான் போய் உங்களை அடிப்பனா? சத்தியமா யாரும் உள்ள வரல சார். சிசிடிவி அத பார்த்தா யாருன்னு தெரிஞ்சிரும்ல. சிசிடிவி கேமராவை நீங்க தானே சார் ஆஃப் பண்ண சொன்னீங்க? சித்தப்பா, இந்திரா, என்னாச்சு சித்தப்பா? ஒண்ணு இல்லம்மா. சித்தப்பா, அடிச்சாங்களா? என்ன இன்ஸ்பெக்டர், எதுக்காக என் சித்தப்பாவை அடிச்சீங்க? மேடம், மினிஸ்டர் கொலை பண்ண கேஸ்ல தானே மேடம் உள்ளே வந்திருக்காரு. அதனால்தான் கொஞ்சம் முறையா விசாரிச்சேன். விசாரிக்கணும்னா இப்படிதான் உங்க டிபார்ட்மெண்ட்ல விசாரிப்பீங்களா? என்ன ரீசனுக்காக என் சித்தப்பா மேல நீங்க கை வச்சீங்க? மேடம், அவர்தான் மினிஸ்டர் கொலை பண்ணாருன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்தா நான் ஏன் மேடம் அவர் மேல கை வைக்க போறேன்? மேடம், பல முறை அவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் மேடம், அவர் ஒத்துக்கவே இல்லை மேடம். அதனாலதான் மேடம் நான் வேற வழியே இல்லாம அவரை அடிக்க வேண்டியதா சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, இப்போ அந்த கொலைய என் சித்தப்பா தான் பண்ணாருன்னு ஒத்துக்கிட்டாரா? என்ன முழிக்கிறீங்க? அது உண்மையா இருந்தா தானே அவர் ஒத்துக்குவாரு. செய்யாத தப்ப நீதான் செஞ்சேன்னு ஒத்துக்க சொன்னா எப்படி ஒத்துப்பாரு? உங்களுக்கு வேண்டிய பதில் வரலனா உங்க இஷ்டத்துக்கு போட்டு அடிப்பீங்களா? இந்திராமா, அழாத, எனக்கு ஒண்ணு இல்ல. சாரி சித்தப்பா, சாரி. என்னாலதானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. நான் எந்த அளவுக்கு இதை விட்டுருக்க கூடாது. இந்திராமா, உண்மையில எந்த தப்பும் இல்ல. தப்பு பண்ணது நான் தான்மா. உன்கிட்ட சொல்லாம அந்த பென்டிரைவ நான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன்ல, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சரி விடுங்க. நீங்க என்ன வேணும் நீவா பண்ணீங்க? நம்ம குடும்பத்துக்கு அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே அப்படி பண்ணீங்க. ஒரு பக்கம் என்னோட பிடிவாதம், இன்னொரு பக்கம் அந்த மினிஸ்டர் சைடுல இருந்து உங்களை மிரட்டிட்டு இருந்தாங்க. ரெண்டு சைடுலயும் மாட்டிக்கிட்டு சமாளிக்க முடியாம நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. குடும்பத்தை நேசிக்கிற யாரா இருந்தாலும் நீங்க எடுத்த முடிவை தான் எடுத்திருப்பாங்க சித்தப்பா. அதனால நீங்க தப்பு பண்ணிட்டதா நினைச்சு வருத்தப்படாதீங்க.
ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருக்கு. அதனாலதான் நடந்துருச்சு. ஆனா சித்தப்பா, கண்டிப்பா கண்டிப்பா இதுல இருந்து நம்ம மீண்டு வருவோம் சித்தப்பா. நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. அவர் நல்லபடியா கூட்டிட்டு வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதுக்குள்ள ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணலான்னு பாத்தீங்க, அதுக்கான விளைவு பெருசா இருக்கும். ஜாக்கிரதை. இந்திராணி, நான் பிரணவ் பேசுறேன். சொல்லுங்க பிரணவ் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நான் ஒரு வேலையா கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். இப்ப வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஏன் கேக்குறீங்க? இந்திராணி, நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? உங்க சித்தப்பா உதய பெருமாள மினிஸ்டர் கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல இல்ல சார். ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் இந்த நியூஸை சொன்னாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்க சித்தப்பா இப்போ எங்க இருக்காரு? சார், இத பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, என் சித்தப்பா வீட்ல தான் இருக்காரு. இதே மாதிரி எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. யாரோ வேணும்னே இப்படி ஒரு ரூமரை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஓகே இந்திராணி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. என்னாச்சு அண்ணி? நம்ம ஷேர் ஹோல்டருக்கு சித்தப்பா அரெஸ்ட் ஆயிருக்கிற விஷயம் லீக் ஆயிடுச்சு போல இருக்கு. அதான் அவர் எனக்கு கால் பண்ணி கேக்குறாரு. நான் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். இவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். எல்லாமே மொத்தமா கெட்டு போயிடும்.